وقعت الواقعة ليس لوقعتها كاذبة. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده نستعينه نستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்த அந்த இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹுடைய அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு நிலவக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்புக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நடைபெறக்கூடிய இந்த பயான் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் சொர்க்கத்துக்கு இலகுவாக அழைத்து செல்லப்படும் அமல்கள் என்ற தலைப்பின் கீழாக ஒரு சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு மனிதர்களாக படைக்கப்பட்ட நம்மை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பலவீனமானவர்களாகவே படைக்கப்பட்டீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். எனவே உலகத்தில் மனிதனாக படைக்கப்பட்ட நாம் ஏராளமான விஷயங்களிலே மிக இலகுவானதை அதிகமாக தேர்ந்தெடுக்கிறோம். எந்த அளவுக்கு தேர்ந்தெடுக்கிறோம் என்று கேட்டால், உலகத்திலே வாழும் பொழுது நம்முடைய உலக காரியங்களில் எந்த சிரமமும் எந்த கஷ்டமும் இல்லாமல் நாம் ஒன்றை அடைய வேண்டும் என்பதற்காக அதிகமாக முயற்சிகளை மேற்கொள்கிறோம். எந்த அளவுக்கு மேற்கொள்கிறோம் என்று கேட்டால், இன்றைக்கு நம்முடைய உலகத்தில் செய்யப்படக்கூடிய எந்த செயலை எடுத்து பாருங்கள். உதாரணத்துக்கு ஒரு மொழியை கற்பிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மொழியை நான் கற்க வேண்டும் என்று சொன்னாலும் அந்த மொழியை இலகுவாக கற்பது எப்படி என்று அதற்காக தயாரிக்கப்பட்ட புத்தகங்களை பார்க்கிறோம். அது எப்படி சிரமம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் எப்படி அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மிக இலகுவான வழியை அதிகமாக தேடுகிறோம். அதே போல உலகத்திலே இப்படி எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும், உலகத்திலே ஒருத்தர் எடை அதிகமாக இருக்கிறார் என்று சொன்னாலும் அவர் என்ன நினைக்கிறாரு, நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாம கஷ்டப்படாமல் என்னுடைய எடையை குறைப்பது எப்படி என்பதற்காக பல வழிமுறைகளை அவர் தேர்ந்தெடுக்கிறார். இது போல உலகத்தில் எண்ணற்ற காரியங்களை எடுத்து பார்த்தால் மனிதர்கள் இலகுவான வழிகளை தேர்ந்தெடுத்து அதை படித்து அதை கற்கக்கூடிய அதிகமான மனநிலை இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய காரியங்களுக்கு மிக அதிகமான பரிசுகள் தரப்பட்டால், எவ்வளவு சிரமம் வந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் கூட அந்த காரியத்தை ஏற்று சகித்து அதற்கான பெருமதியை பெறுவேன் என்றெல்லாம் சொல்லி கூட கஷ்டமான காரியங்களை கூட தரப்படக்கூடிய சிறந்த கூலிக்காக அதிகமாக உழைக்கிறோம். சிந்திச்சு பாருங்க, நம்ம இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நிறுவனங்களிலே உங்களுக்காக ஒரு வீடு தர்றாங்க, யார் அது நன்றாக வேலை செய்கிறார் என்று 2 மாத உங்களுக்காக பாடம் நடத்தி அதில் யார் அதிகமாக செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு வீடு தரப்படும் என்று சொல்லப்பட்டால், எப்படி நம்ம எவ்வளவு சிரமப்பட்டாலும் அந்த வேலையை செய்கிறோமா இல்லையா? ஏன் அந்த வேலை அவ்வளவு சிரமத்திலும் கஷ்டப்பட்டிலும் ஏன் அந்த வேலைகளை நாம் செய்கிறோம் என்று கேட்டால், அதை நாம் அதற்கான பரிசு என்பது வெகுமதியானது, அளப்பெரியது என்பதற்காக எவ்வளவு சிரமத்தையும் கஷ்டங்களையும் தாங்கி கொண்டு அந்த வேலைகளை செய்கிறோம். அதுபோல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தயாரித்திருக்கிறானே சுவனம், அந்த சுவனம் என்பது சாதாரணமானதல்ல. அல்லாஹ் அந்த சுவனத்தை பற்றி சொல்லும் போது வானங்கள் பூமிகள் அளவை விட அல்லாஹ் மிக பெரியது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நிலையான உலகம் என்று சொல்லுகிறார். உலக வாழ்க்கை அற்பமானது, நாளை சுவனம் என்பது உங்களுக்கு நிலையானது என்றெல்லாம் சுவனத்தினுடைய வர்ணனைகளை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமாக வர்ணிக்கிறார். உலகத்தில் எந்த அளவுக்கு வர்ணிக்கிறார், நீங்கள் சுவனத்திலே ஒரு சாட்டை அளவு இடம் வாங்கும் என்று சொன்னாலும் இந்த உலகம் அதில் உள்ள அனைத்தையும் கொடுத்தாலும் அதற்கு ஈடாகாது என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சுவனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருப்பதாக சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சுவனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக இலகுவான அமல்கள் வாயிலாகவும் நீங்கள் அதை அடைந்து கொள்ள முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஏராளமான அமல்களை கற்றுத்தருகிறார்கள். இந்த அமல்களை நீங்கள் செய்து வந்தால், இந்த அமல்களை உங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தால் நீங்கள் எளிமையான முறையிலே சுவனத்தில் நுழைந்து விடலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில அமல்களை நமக்கு சொன்னார்கள்.
அது ஒவ்வொரு செய்திகளாக நாம் அறிந்து கொண்டு எப்படி உலக காரியங்களில் மிக லேசாக மிக இலகுவாக ஒரு காரியத்தை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக தேடுகிறோமோ, அதே போல நாளை மறுமையிலே சுவனத்தை அடைந்து கொள்வதற்காக மிக இலகுவான அமல்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். அப்ப நமக்கு இதை நம்புவதற்கு ஒரு சிரமமாக இருக்கும். எப்படி அவ்வளவு பெரிய சுவனம், அவ்வளவு பெரிய நிலையான ஒரு உலகம், அது எப்படி மிக லேசாக எனக்கு கிடைக்கும் என்ற சந்தேகம் கூட எழலாம். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எல்லாம் சொல்றாங்க, சுவனத்தை இலகுவாக்கக்கூடிய நிறைய செய்திகள் நபிகளார் சொல்றாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க, ஒரு மனிதர் வீதியிலே நடந்து செல்கிறார், கடுமையான தாகம் ஏற்படுகிறது. உடனே ஒரு கிணற்றுக்குள்ளே சென்று தண்ணீர் அருந்துகிறார். வெளியே வந்து பார்க்கிறார், ஒரு நாய் அதுபோல தாகத்தால் நாக்கை மண்ணிலே தேய்த்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்து சொல்லுகிறார், இதுக்கு எனக்கு ஏற்பட்ட தாகமாக அதுக்கு ஏற்படும் என்று வேகமாக அந்த கிணற்றுக்குள் இறங்கி தான் போட்டிருந்த காலுறையை எடுத்துக்கொண்டு அதை தண்ணீர் நிரப்பி மீண்டும் அந்த நாய்க்கு கொடுக்கிறார். கொடுத்து அந்த நாயினுடைய தாகத்தை தீர்த்து வைக்கிறார். இதை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான், இவருடைய இந்த செயலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் இவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அவரை சுவர்க்கவாசிகள் ஒருவராக ஆக்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப சிந்திச்சு பாருங்க, சுவனம் என்பது எப்படியான ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டியதற்காகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுவனத்தை தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த செய்தியை சொன்ன உடனே சகாபாக்கெல்லாம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இது கால்நடைகள் நாங்கள் அன்பு காட்டினால் கூட அதற்காக எங்களுக்கு கூலி கிடைக்குமா என்று நபி தோழர்கள் கேட்கிறார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கால்நடைகளுக்கு மட்டுமல்ல, உலகத்திலே எந்த உயிருள்ள ஜீவராசிக்கும் நீங்கள் கருணை காட்டினால் அதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு நன்மைகளை அதிகமாக வழங்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த செய்தி புகாரியிலே 2363வது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப சிந்திச்சு பாருங்க, சுவனம் என்பது இதற்காக கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறான் என்று சொன்னால் சுவனத்தை அடைவதற்கு இலகுவான அமல்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு சொல்றாங்க, உக்பா பின் ஆமீர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்க ஒட்டகத்தை மேய்க்கக்கூடிய அந்த மேய்ச்சலுக்கு செல்வார்கள். ஒரு நாள் உக்பா பின் ஆமீர் ரலியல்லாஹு அவர்கள் ஒட்டகத்தை மேய்த்து கொண்டு வருகிறார்கள். வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த உரையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் ஒருவர் அழகான முறையிலே உழு செய்து விட்டு 2 ரக்காயத் அல்லாஹ்வுக்காக இக்லாஸோடு உள தூய்மையோடு தொழுவாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுவனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். கேட்ட உடனே இவர் நினைக்கிறார், ஆஹா அருமையான ஒரு செய்தி என்று நினைக்கிறார். இதை கேட்ட உடனே பக்கத்திலே ஒரு குரல் வருகிறது, இது என்ன அருமை, இதைவிட நபிகளார் இன்னொரு செய்தி சொன்னார்கள், அதை கேட்டால் இதைவிட ஒரு அருமையான செய்தி என்று சொல்கிறார்கள். உடனே உக்பா பின் ஆமீர் ரலியல்லாஹு திரும்பி பார்க்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்கள். அவங்க சொல்றாங்க, உக்பா அவர்களே, நீங்க இப்போதான் வந்தீங்க, இதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா, யார் ஒருவர் உழு செய்து விட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று யார் சொல்லுகிறாரோ அவருக்கு சுவனத்தினுடைய 8 வாசல்களும் திறக்கப்படுகிறது, அவர் விரும்பிய வாசல் வழியாக சுவனத்துக்குள்ளே நுழைந்து விடலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற இந்த செய்தியை சொல்லுகிறார். சிந்தித்து பாருங்க, எவ்வளவு அருமையான செய்தி. நாளை மறுமையிலே சுவனத்தை நுழைவதற்காக எப்படியான செய்தியா, யார் ஒருவர் அழகிய முறையிலே உழு செய்து விட்டு 2 ரக்காயத் அல்லாஹ்வுக்காக தொழுகிறார்களோ அவர்களுக்கு சுவனம். யார் ஒருவர், இது தொழுகைக்கான கூலி, யார் ஒருவர் அழகான முறையிலே உழு செய்து விட்டு அதற்காக பெரிய 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 துவாக்கள், அந்த மனனம் கிடையாது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவை யார் சொல்லுவார்களோ சுவனத்தினுடைய 8 வாசல்களை அல்லாஹ் திறக்கிறானாம், விரும்பிய வாசல் வழியாக நுழைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சிந்திச்சு பாருங்க, இதை விட இலகுவான அமல் எது இருக்க முடியும்? அழகான முறையிலே தொழுது விட்டு உழு செய்வதற்கு முன்பால் எப்போதெல்லாம் நம்ம இது அதிகமாக கவனம் எடுத்து அல்லாஹ் எனக்கு சுவனத்திலே 8 வாசல்களை கொடுப்பான் என்று அந்த நினைப்போடு நாம் உழு செய்து அழகான முறையிலே உழு செய்தால் இப்படியான நன்மைகளை தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சிந்திச்சு பாருங்க, உலக காரியங்களில் இப்படியான இலகுவான விஷயங்களை தேடுகிறோமே,
மார்க்கத்திலே அல்லாஹ்விடத்திலே சுவனத்தை நுழைவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமாக இதை சொல்லி இருக்கிறார்கள். இதை கடைபிடிக்கிறோமா? அழகாக உழு செய்ததற்கு பிறகாக ஒவ்வொரு நேரத்திலும் உழு செய்ததற்கு பிறகாக இந்த எண்ணத்தோடு நாம் உழு செய்தால் அதற்காக நமக்காக 8 வாசல்கள் திறக்கப்பட்டால் எவ்வளவு பெரிய பாக்கியம் நிறைந்த செய்தி. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல் இன்னொரு செய்தியாக சஃப்வான் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாங்க. வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சுவனத்திலே நுழைவிப்பதற்காக ஒரு அமலை எனக்கு சொல்லுங்க. நான் ஒரு அமலை செய்தால் அந்த அமல் என்னை சுவனத்திலே நுழைவிக்க வேண்டும். அப்படியான ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கிறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீ அல்லாஹ்வுக்கு அதிகமாக சஜிதா செய்யுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சஜிதாவின் வாயிலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். உங்களுக்கு உங்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொன்றாக உயர்த்தி கொண்டே இருக்கிறான் என்று சொன்னார்கள். சிந்திச்சு பாருங்க, உபரியான அந்த நாம் தொழுகக்கூடிய அந்த தொழுகையிலே செய்யக்கூடிய சஜிதாக்கள் இருக்கிறது, அதற்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? நமக்காக பாவ மன்னிப்பை வழங்குகிறானா. பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, நமக்கான அந்தஸ்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்த்தி கொண்டே இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே இந்த தொழுகையில் அதிகமாக சுன்னத்தான அதிகமான தொழுகையில் நம்ம என்ன செய்யணும்? சஜிதாக்களை அதிகமாக செய்வதன் வழியாக சுவனத்திலே எளிமையாக நுழைந்து விடலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல இன்னொரு செய்தியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஒரு நாளைக்கு கடமை அல்லாத 12 ரக்காயத்து தொழுவார்களோ அவர்களுக்காக சுவனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மாளிகையை எழுப்புகிறான் என்று சொல்கிறார்கள். எப்படி பாருங்க, சுவனத்தில் நமக்காக கட்டப்பட்ட ஒரு மாளிகை. உலகத்துல 1 சென்ட் 2 சென்ட் நிலத்துக்காக ஒரு சின்ன வீடு, ஒரு 2 சென்ட்ல ஒரு வீடு கட்டணும் என்பதற்காக எவ்வளவு கஷ்டப்படுறோம், எத்தனை ஆண்டு காலம் அதற்காக உழைக்கிறோம், அந்த பொருள் திரட்டும். அது ஒரு முக்கியமான ஏரியாவில் இடம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் பல ஆண்டு காலம் அதற்காகவே நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் செலவழிக்கிறோம். அற்பமான உலகத்துக்காக வெறுமனே 50 வருடம் 60 வருடம் உலக வாழ்க்கைக்காக. ஆனால் நாளை மறுமையிலே நிலையான வாழ்விலே சுவனத்திலே நமக்கான ஒரு மாளிகை கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் யார் ஒரு நாளைக்கு 12 ரக்காயத்துகள் ஃபர்ல் அல்லாத 12 ரக்காயத்துகளை தொழுகிறார்களோ சுவனத்திலே மாளிகை கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்கிறாங்க, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்கள் தான் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். எப்போது நபிகளாரிடத்தில் இந்த செய்தியை கேட்டேனோ அன்றிலிருந்து நான் இந்த 12 ரக்காயத்தை விட்டதே இல்லை என்று சொல்கிறார்கள். அவர்கள் வாயிலாக ஒருத்தர் அறிவிக்கிறார். இப்படியாக 5 அறிவிப்பாளர் வழியாக இந்த செய்தி வருகிறது. 5 பேரும் சொல்லுகிறார்கள், நாங்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டதிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த தொழுகையை விட்டதே இல்லை என்று சொல்கிறார்கள். அது என்ன? 12 ரக்காயத்து ஃபர்லுக்கு முன்னால் 2, அதே போல லுகர் தொழுகைக்கு முன்னால் 2, முன்னால் 4, பின்னால் 2, அதே போல மகரிபுக்கு பின்னால் 2 ரக்காயத்துகள், இசாவுக்கு பின்னால் 2 ரக்காயத்துகள். இப்படியாக யார் 12 ரக்காயத்துகள் தொழுகிறார்களோ அவர்களுக்காக சுவனத்திலே ஒரு மாளிகை எழுப்பப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே இந்த அமலும் சொர்க்கத்திலே நம்மை இலகுவாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு நபிகளார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். அதே போல அடுத்த செய்தியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த செய்தி புகாரியினுடைய 6306வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாவ மன்னிப்பினுடைய தலையாய ஒரு சிறந்த துவாவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். நீங்க அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்புக்கான துவாவை கேளுங்க என்று அந்த புகாரியிலே வரக்கூடிய செய்தியில சொல்றாங்க, யார் ஒருவர் அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வான அப்துக வன அலா அஹதீக வவாதீக மஸ்தஅது அஊது பிக்க மின் ஷர்ரி மா ஸனஅது அபூலக பிநிஅமதிக அலை அபூலக பிதன்பி ஃபௌஃபிர்லி ஃபஇன்னஹு யக்ஃபிரு துனூப இல்லா அன்த என்று யார் ஒருவர் இந்த பாவ மன்னிப்புக்கான துஆவை ஓதுகிறார்களோ நபிகளார் சொல்றாங்க, ஒருவர் இதை காலையிலே ஓதி மாலை வருவதற்குள் மரணித்து விட்டால் அவர் சுவனம் செல்வார். ஒருவர் மாலையிலே ஓதி மீண்டும் அடுத்த பகல் வருவதற்குள் மரணித்து விட்டார் அவர் சுவனம் செல்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஓதுங்கள், இந்த துஆ உங்களை சுவனத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார்கள். எவ்வளவு அழகான துஆ! பாவ மன்னிப்புக்கெல்லாம் தலையான ஒரு சிறந்த துஆவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், நீயே என் இறைவன், நீயே என்னை படைத்தாய், நான் உன்னை அடிமை,
நான் தீங்கிழைத்திருக்கிறேன், தவறு இழைத்திருக்கிறேன், உன்னை தவிர வேறு யாரும் என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியாது, என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அருள் புரிவாயாக என்று யார் இந்த துவாவை சொல்லுகிறார்களோ அவர்கள் சுவனம் நுழைவார்கள் என்று நபிகளார் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த துவாவை ஒவ்வொருவரும் கட்டாயமாக மனனம் செய்ய வேண்டும். ஏன்னா இது அவ்வளவு அற்புதமாக நபிகளார் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இந்த துவா தான் நம்மை சுவனத்திலே நுழைவிக்கும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். எனவே சுவனத்திலே இலகுவாக நம்மை கொண்டு சேர்க்கக்கூடிய அமலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு அமலையும் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். எனவே இதையெல்லாம் கேட்கக்கூடிய நாம் நம்ம அன்றாட வாழ்க்கையிலே இதையெல்லாம் செய்து கொண்டே வரணும். ஏன்னா அப்படியான நிலையான நிரந்தர உலகத்துக்காக நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்கள் இதெல்லாம். இதற்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரங்கள்லாம் ஒதுக்கி இப்படியான செயல்கள் செய்ய தேவையில்லை. நாம் அன்றாட வேலை செய்யக்கூடிய இடங்களிலே, பள்ளிகளிலே ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் இது போன்ற சூனத்திலே எளிமையாக நபிகளார் எதையெல்லாம் சொல்லியிருக்கிறார்களோ அதையெல்லாம் நம் அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய அமலாக இருக்கிறது. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சூனத்திலே நுழைவிக்கக்கூடிய ஒரு காரியம் இன்னொரு காரியமாக சொல்லுகிறார்களோ, யார் ஒருவர் நோயாளியை நலம் விசாரிக்க செல்கிறாரோ அவர் நலம் விசாரிக்க சென்றால் அவர் அந்த முடியும் வரையிலும் சொர்க்கத்தினுடைய கனிகளை பறித்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இதுவும் இதுல சேர்க்கும். நோயாளிகளை நாம் நலம் விசாரிக்க செல்லுகிறோமே, அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லுகிறோமே, இப்படியான நோயாளிகளை நீங்கள் நலம் விசாரித்தால் நீங்கள் விசாரிக்கக்கூடிய எவ்வளவு மணி நேரங்கள் அந்த நோயாளியோடு இருக்கிறீர்களோ சுவனத்தினுடைய கனிகளை நீங்கள் பிடுங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். சிந்திச்சு பாருங்க, இது எவ்வளவு எளிமையான காரியங்களையும் நபிகளார் சொல்லி இருக்கிறாங்க. இதையெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமா? எப்படியான இன்னைக்கெல்லாம் நோயாளியை நேராக சென்று பார்க்க முடியாது, ஒரே ஒரு போன் கால்ல பாய் எப்படி இருக்கீங்க, இந்த மாதிரி சொன்னாங்க, என்ன ஆச்சு என்று 5 நிமிடம் போனை எடுத்து சொந்த பந்தங்கள், நெருங்கிய உறவினர்கள், தொலைதூரத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் நம்ம எத்தனை பேர் விசாரித்திருப்போம். விசாரிக்கிறதுக்கு எப்படிப்பட்ட கூலியை சொல்றாங்க, சுவனம் என்று சொல்கிறார்கள். சுவனத்திலே கனிகளை யார் பறிக்க முடியும்? சுவனவாசி தான் பறிக்க முடியும். அப்படிப்பட்ட சுவனவாசிக்குரிய செயலாக நபிகளார் அதை சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதிலே எவ்வளவு கவனம் செலுத்தி நான் நோயாளியை நலம் விசாரிக்க செல்கிறேன், அல்லாஹ் சுவனத்திலே கனிகளை பறிப்பதாக என்னை சொல்கிறான், நான் சுவனவாசியாகத்தான் இருக்க முடியும். எனவே இதற்கான நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கி இதை செய்கிறோமா? உலகத்துல பார்க்கிறோம்னா இலகுவாக செய்யக்கூடிய ஏராளமான வழிமுறைகளை தேடுகிறோம். ஆனால் நபிகளார் அவர்கள் சுவனத்திலே நீங்கள் நுழைவிக்கக்கூடிய இலகுவான அமல்களை எல்லாம் நமக்கு அழகான முறையிலே சொல்லி இருக்கிறார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த அமலாக சொன்னார்கள், ஒரு தடவை பிலால் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே ஒரு ஃபஜ்ர் தொழுகை முடித்ததற்கு பிறகாக பிலால் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்கிறாங்க, பிலால் அவர்களே, சுவனத்தினுடைய உங்கள் காலோசையை நான் சுவனத்திலே கேட்டேன், அப்படி என்ன நீங்க விசேஷமாக நீங்கள் என்ன அமல் செய்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கிட்ட கேட்கிறாங்க. அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எப்போது நான் ஒளி செய்தாலும், காலையிலோ மாலையிலோ எப்போது நான் ஒளி செய்தாலும் நான் இறைவனுக்காக 2 ரக்காய் தொழுது விடுவேன், இதுதான் நான் செய்யக்கூடிய அமல்களிலே சிறந்தது என்று நான் நினைக்கிறேன் என்று பிலால் ரலியல்லாஹு அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். அப்ப சிந்திச்சு பாருங்க, நாம் எப்பெல்லாம் ஒளி செய்கிறோமோ அது காலையோ மாலையோ ஒளி செய்து முடித்ததற்கு பிறகாக அந்த ஒழுவுக்கான 2 ரக்காயத்துகளை நாம் தொழுதால் நமக்கு சுவனத்திலே பிலால் ரலியல்லாஹு அவர்கள் காலோசை கேட்கிறது என்று சொன்னார்களே, அதுதான் அவர்களுக்கு செய்ய, எனவே அதுதான் கூலியாக இருந்தது. எனவே சுவனத்திலே நம்மை இலகுவாக முறையில் அழைத்து செல்லப்படக்கூடிய அமல்களை நாம் அறிந்து கொண்டோம். அதில் முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, யார் அழகிய முறையிலே உளு செய்துவிட்டு 2 ரக்காயத்து அல்லாஹ்வுக்காக தொழுவாரோ அவருக்கு சொர்க்கத்தை கடமையாக்குகிறான். யார் ஒருவர் உளு செய்வதற்கு முன்பாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லுவாரோ அவருக்கு அல்லாஹ் சுவனத்தினுடைய 8 வாசல்களை திறக்குகிறான் என்று சொன்னார்கள். மேலும் நபிகளார் சொன்னார்கள், சுவனத்திலே நுழைவிக்கக்கூடிய ஒரு அமலை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று சொல்லும் போது அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நீங்க சஜிதாவை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். எனவே அதிகமாக சஜிதான் செய்வதன் வாயிலாக நம்மை சுவனத்தில் நுழைவிக்கும் என்று சொன்னார்கள். அதே போல கடமையல்லாத 12 ரக்காயத்துகள் தொழுதால் சுவனத்திலே நமக்காக ஒரு மாளிகை கட்டப்படுகிறது என்று சொன்னார்கள். அதே போல பாவ மன்னிப்புக்குரிய துவாவை கற்றுக் கொடுத்து யார் ஒருவர் இதை சொல்லுகிறார்களோ அவர் அன்று மாலையில் இறந்தால், காலை சொல்லிவிட்டு மாலை இறந்தால் அவர் சுவனம் நுழைவார், மாலை சொல்லிவிட்டு காலை இறந்தால் அதற்குள்ள
அவர் சுவனம் நுழைவார் என்று சொன்னார்கள். அதே போல யார் ஒருவர் நோயாளியை நலம் விசாரிக்க செல்கிறார்களோ அவர் சுவர்க்கத்தினுடைய கனிகளை பறித்து கொண்டே இருப்பான் என்று சொல்லுகிறார்கள். அதே போல பிலால் ரலியல்லாஹு அவர்களை பற்றி கேட்கும் போது பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னது, நான் எப்போது ஒளி செய்தாலும் அல்லாஹ்வுக்காக நான் தொழுது விடுவேன் என்று சொன்னார்கள். எனவே இதுதான் சுவனத்திலே இலகுவாக நம்மை கொண்டு சேர்ப்பதற்குரிய அமலாக இருக்கிறது. எனவே இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொன்றாக கடைபிடிப்போம். நம்மை சுவனத்திலே எளிமையாக கொண்டு செல்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழிமுறைகளை அமல்களின் வாயிலாக கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே இதையெல்லாம் கடைபிடித்து நாளை மறுமையிலே சுவனத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.